என்னுடைய கல்வி ஞானத்தையும் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளாய் ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம 10th புக்ல புதுசா சேர்த்திருக்க டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் பத்தி வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கிராஃப் எக்ஸசைஸ் 3.15ல தேர்ட் சம். இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த 4 வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த கிராஃபுக்கு வாங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம சம் என்னது அப்படின்னு சொன்னா, கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y is equal to 1/2 kx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பொழுதும் டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் y is equal to kx அப்படிங்கிற ஃபார்ம் எழுதுவோம். இங்க டைரக்டா அவங்களே y is equal to 1/2x அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அந்த k யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரிஃபை இட் வித் த கிராஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்சோ ஃபைண்ட் y is equal to y when x is equal to 9. x ஓட வேல்யூ 9 இருக்கும் பொழுது y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து y ஓட வேல்யூ 7.5 இருக்கும் பொழுது x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் சம். இப்போ நம்ம சம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா y is equal to 1/2x. இது எந்த மாடல்ல இருக்கு அப்படின்னா y is equal to kx அப்படிங்கிற மாடல்ல இருக்கு. அப்ப k க்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 1/2. அப்ப k is equal to 1/2. இப்போ y equal to kx அப்படி இருந்தாலே அது என்ன வேரியேஷன் அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொன்னா இது வந்து நேர்மாறுபாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை வச்சு நம்ம சம் டேபிள் காலம் போடுறோம். y is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y is equal to 1/2x அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூல பாதி தான் என்னது அப்படின்னா y. அப்ப x க்கு 2 எடுத்தோம்னா அதுல பாதி வந்து 1. அதே மாதிரி x க்கு 4 எடுத்தா பாதி வந்து 2. 6 எடுத்தோம்னா 3, 8 எடுத்தோம்னா 4, 10, 5, 12, 6 அப்படின்னு சொல்லி நான் டேபிள் காலம் எடுத்துக்கிறேன். அப்புறம் எப்போதும் நம்ம எழுதுற மாதிரி from the table we found that x increases, y also increases. Thus the variation is direct variation. Therefore it forms a straight line graph. y is equal to kx where k is a constant proportionality. அதாவது x இன் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது y இன் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர் மாறுபாடு. y is equal to kx அப்படிங்கிற நேர்கோடாகும். k அப்படிங்கிறது மாறிலி. எல்லா சம்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் k கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே k கண்டுபிடிச்சாச்சு. k யோட வேல்யூ வந்து 1/2. அது இங்க சரியா வந்து அதல செக் பண்ணிக்கலாம். நம்ம டைரக்ட் வேரியேஷனா இருந்தா k is equal to என்னதுன்னா y/x. இப்போ k is equal to y ஓட வேல்யூ வந்து 1, x ஓட வேல்யூ வந்து 2, 1/2. இப்போ k is equal to 1/2. நம்ம முன்னாடி k வந்து 1/2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் k is equal to 1/2 அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அது ஈஸியா நீங்க எப்போது எழுதுற மாதிரி பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 2,1, 4,2, 6,3, 8,4, 10,5 and 12,6. அடுத்து வந்து ஸ்கேல் எழுதணும். இங்க x ஆக்சிஸ்ல 2, 4, 6 அப்படின்னு சொல்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு. y ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4 தான் இருக்கு. அதனால ஸ்கேல் வந்து x ஆக்சிஸ் 1 cm equal to 2 units, y ஆக்சிஸ் 1 cm equal to 1 units எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிராஃப்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் x ஆக்சிஸ்ல 2 units. அப்ப x ஆக்சிஸ் வந்து 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி y ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல 1 யூனிட் அப்படிங்கறதால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2,1. அப்ப x ஆக்சிஸ்ல 2 க்கு நேராவும் y ஆக்சிஸ்ல 1 க்கு நேராவும் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4,2, 6,3, 8,4, 10,5, 12,6 6 பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த 6 பாயிண்ட்ஸையும் சேர்த்து வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுதான் நம்ம கிராஃப். y is equal to கிராஃப் என்னது y is equal to 1/2x அப்படிங்கிற கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் y when x is equal to 9. x 9 இருக்கும் பொழுது y ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃப் எடுத்துக்கலாம். x வந்து 9. இப்போ 9 எங்க இருக்கும் அப்படின்னா 8க்கும் 10க்கும் நடுவுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 9. இப்போ 9ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு வரையறோம். அது இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அங்க இருந்து டர்ன் பண்ணி நேரா y ஆக்சிஸ்க்கு வரையறோம். y ஆக்சிஸ்ல எங்க மீட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவுல. இப்போ 4க்கும் 5க்கும் நடுவுல அப்படின்னா 4.5ன்னு அர்த்தம். அப்ப x ஓட வேல்யூ 7 இருந்தது அப்படின்னு சொன்னா, சாரி x ஓட வேல்யூ 9 இருந்தது அப்படின்னு சொன்னா y ஓட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4.5 கிடைச்சிருக்கு. இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சம் பார்ப்போம். y ஓட வேல்யூ 7.5 இருந்தது அப்படின்னு சொன்னா x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ y ஓட வேல்யூ 7.5னா y ஓட வேல்யூ 7க்கும் 8க்கும் நடுவுல 7.5 இருக்கு. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் நம்ம பாயிண்ட் இங்க வந்து மீட் பண்ணுது. அங்க இருந்து டர்ன் பண்ணி இங்க வரும்போது எங்க மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14க்கும் 16க்கும் நடுவுல. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 இருக்கும்.
அப்போ எக்ஸோட வேல்யூ இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 15. ஒய்யோட வேல்யூ வந்து 7.5 இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 15. இப்போ ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. எழுதலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து when x is equal to 9, y எவ்வளவு கிடைச்சிருக்கு 4.5. செகண்ட் சொல்யூஷன் when x is equal to 7.5, y is equal to 7.5, x is equal to 15 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான கிராஃப் தான். இதுலயும் டேபிள் காலம் நம்மளா தான் போட்டிருக்கோம். இதோட டைரக்ட் வேரியேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லி பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.